ஹாய் எவ்ரி ஒன் 2025ல் எதையோ புதுசாக கற்றுக்கணும், ஃப்ரீலான்சிங் பண்ணணும், அதுலேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு கோலோட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் முதல் விஷயமா பிளெண்டரை வந்து எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது. அதாவது பிளெண்டர் தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஆல்மோஸ்ட் 3D அனிமேஷன் ஆகட்டும், இல்லை ப்ராடக்ட் டிசைன் ஆகட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதாகட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பிளெண்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ்லேயும் நமக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளெண்டரை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளெண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பிளெண்டரோட பேசிக்ஸை பற்றி பார்ப்போம். நான் எப்படி இதை கற்றுக்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இதை பார்த்து தான் நானே இதுக்கப்புறம் நான் பண்ணுற இந்த வீடியோ வச்சு தான் நானே இதுக்கப்புறம் பேசிக்ஸை வந்து திரும்ப பார்த்து எடிட் பண்ணி கற்றுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ பேசிக்ஸ்னால் என்ன, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும், ஷார்ட்கட்ஸ் என்ன, அந்தந்த ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டு ஸோ இப்போ இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை வச்சு தான் நானே திரும்ப டெய்லியும் பண்ணி பிளெண்டரை மாஸ்டர் பண்ண போகிறேன். இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக இந்த சேனலில் வந்து இனிமேல் என்னோட லைஃப் ஜேர்னி அண்ட் டாக்குமெண்ட்ரி தான் இந்த சேனலில் இருக்க போது, வீடியோஸாக இருக்க போது. மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். வாங்க பிளெண்டருக்குள்ளே போகலாம். பிளெண்டரில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளேயில் ஒரு 3 எலமெண்ட் இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, கியூபு, லைட்டு. இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லைட்டு, இது கியூபு, இது கேமரா வியூ. ஓகேவா? இந்த கேமரா வியூ வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து இப்போது விஎஃப்எக்ஸ் பண்ணுறது, இப்போது நம்ம ஒரு அவுட்புட் எடுக்கிறோன்னா அது எந்த இதுலேருந்து பார்க்குறோம் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த வியூவை நம்ம பார்க்கணுன்னா இந்த சைடில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே அந்த கேமரா வியூ காட்டும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூ காட்டும். இதே மாதிரியே இது வந்து மூவ் பண்ணுற பட்டன். இப்போ இதை வச்சுட்டு எந்த பக்கம் நான் மூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து மூவ் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பட்டன் யூஸ் பண்ணாமல் மவுஸோட மிடில் ஸ்க்ரோல் இது இருக்குல்ல, அந்த ஸ்க்ரோல் இதையே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றினாலே நமக்கு வந்து மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும். இதே நம்ம ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் ரொட்டேட் ஆகும். அதுவே ஆல்ட் அழுத்திட்டு ஸ்க்ரோல் பட்டன் அழுத்திட்டு நம்ம இது பண்ணோன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னு மூவ் ஆகும். அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் எந்த வியூ, ஒய் ஆக்சிஸ் எந்த வியூ, இசட் ஆக்சிஸில் இப்போது இசட் ஆக்சிஸில் இருக்குது, இப்போது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மூவ் பண்ணுறதுக்கு மிடில் ஸ்க்ரோல் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும்னா ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஜூம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேமரா வியூ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும். இது வந்து இந்த சைடில் இருக்க இந்த 3 பட்டன்ஸு நம்ம இந்த வியூ ஆக்சிஸ் மாற்றுறதையும் நம்ம வந்து இதுலேயும் மாற்றலாம், இல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதையும் பண்ணிக்கலாம். இந்த சைட் பேசிக் டூல் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செலெக்ஷன் டூல் பாக்ஸ். ரைட்டில் பண்ணோன்னா நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுறது எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ இது எல்லாமே வந்து நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர். இப்போ நான் எங்கே ஜூம் பண்ணாலும் இந்த இடத்துல மட்டும்தான் ஜூம் ஆகுதுல்ல, அது எதுக்குன்னா இந்த கர்சர் பாயிண்ட்டை நோக்கி மட்டும்தான் ஜூம் ஆகுது. இந்த கர்சர் பாயிண்ட்டை மட்டும் தான் நோக்கி. இப்போ நான் இந்த கர்சர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு இந்த கர்சர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணேன்னா இப்போது நான் எங்கே ஜூம் பண்ணாலும் எங்கே போனாலும் அந்த கர்சர் பாயிண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் இது வந்து மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ் பட்டனு. இந்த மூவ் பட்டனுக்கு வந்து நம்ம ஜி அழுத்தணும். அதாவது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி. ஒன்று இது வழியாக போகலாம். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு மேலே ஹவர் பண்ணாலே காட்டும் பாருங்கள், ஜின்னு காட்டும். ஸோ ஜி, இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி எடுத்துனீங்கன்னா அப்படியே நம்ம ரேண்டமாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேண்டமாக மூவ் பண்ணும்போது அதாவது ஜின்றது கிராப், பிடின்னு அர்த்தம். ஸோ இந்த பிடிக்கிறதுன்றத நம்ம வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஒய் ஆக்சிஸில் எடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இசட் அழுத்தினா இசட் ஆக்சிஸில் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லையா, நமக்கு வந்து இந்த டூல் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆரோஸையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்த டூல் ரொட்டேஷன் டூல். இந்த ரொட்டேஷன் டூலும் அதே தான். இந்த ரொட்டேஷன் டூலில் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா 6. இந்த 6 அழுத்திட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ரொட்டேட் பண்ண முடியும், அதாவது இந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ண முடியும், அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு ரொட்டேட் பண்ண முடியும், இசட் ஆக்சிஸ்லையும் வச்சு ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் ஜி அழுத்தினேன்னா மேலே கீழே மூவ் பண்ணிக்க முடியும், ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்க முடியும். அதே நான் ஆர் எழுத்தினேன்னா ரொட்டேஷனுக்கு போயிடும். ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஸ்கேல். அதாவது இந்த இதை ஸ்கேல் பண்ணுறது என்னென்னா பெருசாகவும் ஆகலாம், சின்னதாகவும் ஆக்கலாம். ஸோ இந்த ஸ்கேலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எஸ்ஸு. இப்போது இதை நான் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்கேல் கொடுத்துட்டு பண்ணோன்னா இப்படி எப்படி வேணால் ப்ரீ சைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா எக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகணும்னா இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டு இசட் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகணும்னா அப்படி பண்ணிக்கலாம். இசட் ஆக்சிஸில் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ஸில் வந்து இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ டூல் பாக்ஸில் நம்ம மூவ் பார்த்துட்டோம். மூவுக்கு ஷார்ட்கட் ஜி, ரொட்டேஷனுக்கு ஷார்ட்கட் 6, ஸ்கேலுக்கு ஷார்ட்கட் எஸ்ஸு. ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்மில் வந்து இதில் எல்லாமே பண்ணிக்க முடியும். நமக்கு ஸ்கேலும் பண்ணிக்க முடியும், மூவும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் எல்லாமே பண்ணிக்க, ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும் இந்த டூல் பாரில். ஸோ இது எல்லாமே நம்மளால ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பேசிக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்ஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஸ்கேல்னால் பெருசு பண்ணுறது, சின்ன பண்ணுறது, அதுக்கு ஷார்ட்கட் எஸ்ஸு, ஆறு ஃபார் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் மூக்கு வந்து ஜி, பேசிக் செலெக்ஷன் டூலுக்கு பி. ஸோ இதுதான் வந்து நாம் கற்றுக்கிட்டது பேசிக்ஸ். இதுதான், இந்த பேசிக்ஸ் வந்து நமக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நான் வந்து பேசிக்காக அதை தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா நானே இனிமேல் கற்றுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எல்லாத்தையும் வந்து ஒரு பேசிக், ஒரு அனிமே கூட இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கார்ட்டூன் பண்ணிவிட்டு அதை அனிமேட் பண்ண போகிறேன். அதே மாதிரியே ஒரு காரோட விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். எப்படி பண்ண போகிறேன், எப்படி கற்றுக்கிட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.